ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேக்கிங் சோடா, வினிகர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு உப்பு படிஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட், மக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக பளிச்சுன்னு ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கூட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த அரிசி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ரொம்பவே வந்து புளிச்சு போயிடும். அதை நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப புளிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட வேண்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மக்கு, பக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த உப்பு தண்ணிக்கு அதுக்கும் அதில் நிறைய உப்பு படிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும் அது போகவே போகாது. இப்போது அந்த மாவு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டு அந்த மக்கில் நல்லா திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. இதே மாதிரி இந்த டேப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுலேயும் கூட நிறைய வந்து உப்பு படிஞ்சிருக்கும். அது நம்ம வந்து என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கனாவே வந்து ஈஸியாக நமக்கு போயிடும். இப்போது இந்த டேப்புக்கும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். கீழே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இதுலேயும் நல்லா திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டேப்பும் வந்து இருந்துச்சு, அதுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மாவு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்து மிச்சம் வச்சுருங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மிச்சம் வச்சுருங்க. பாத்திரமெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்லேயும் பாருங்கள் எவ்வளோ வந்து உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு. அதில் வந்து அதிகமாக நமக்கு தண்ணி இருக்கும். அது அப்படியே வந்துட்டு அங்கே தங்குறதுனால ஈஸியாக நமக்கு அந்த இடத்துல உப்பு படிஞ்சிருது. இதுலேயும் நான் வந்துட்டு இந்த மாவு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஊற விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாவே போதும், நல்லா திட்டாக நமக்கு அப்படியே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ நான் இது எல்லாமே வந்து தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நல்லா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிருச்சு. கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வந்துட்டு நமக்கு உப்பு படிஞ்சிருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும். அதனால தான் கொஞ்சம் மாவு உங்களை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். இப்போது நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மக்கு எப்படி இருந்தது, ஒரு மாதிரி எல்லோயிஷாக நிறைய உப்பு படிஞ்சிருந்தது. அந்த உள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தேய்க்க முடியல, மற்றபடி ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு க்ளீன் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த பேஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு பளிச்சுன்னு ஆயிருச்சு. பேக்கிங் சோடா, வினிகர் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பைப்பு முதல்ல எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே க்ளீனாக வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம தொளிச்சு எடுத்துடலாம். இதே பூண்டு குழம்பு இல்லை பூண்டெல்லாம் தொளிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கையில் வந்து தொளிக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு நெயில் கட்டர் வந்து எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத நெயில் கட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பூண்டு தொளிக்கிறதுக்காகவே இந்த நெயில் கட்டரை வந்து வச்சுக்கலாம். மறுபடியும் நாம் நெயில் கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது நான் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்துடுது அப்படின்ட்டு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்ம கையால் தொளிக்கிறத விட இந்த மாதிரி தொளிச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டை நம்ம கையால் உரிக்கும் போது அதனுடைய ஸ்மெல்லாம் வந்துட்டு நம்ம கையில் அப்படியே வந்து இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களோட ஃப்ராகில் பேக் சைடில் இந்த மாதிரி ஜிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு போட்ட உடனே அந்த ஜிப் வந்துட்டு கீழே வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹூக் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுவும் வந்துட்டு போயிடும். அடுத்ததாக இது வந்து இந்த மாதிரி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜிப்க்கு கீழே வந்து நம்ம ஒரு சேஃப்டி பின்னால் பின் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஜிப் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜிப் வந்து நமக்கு விலகி வரவே வராது. இந்த மெத்தடை நம்ம சுடிதாரில் இருக்கக்கூடிய ஜிப், அப்புறம் குழந்தைங்களோட பேண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிப், இதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் இல்லை குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிப் ஒரு சில டைம் நம்மளால் சரியாக போடவே வந்து முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோகோனட் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதாரணமாக வந்து போடுற மாதிரி வந்துடும். ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹேண்ட்பேக்லையெல்லாம் அப்படியே அந்த கோகோனட் ஆயிலெல்லாம் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிப்பு திறந்து மூடும்போது நம்ம கையிலையும் வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வேஸ்லின் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த வேஸ்லினை நீங்கள் பட்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி காட்டன் வச்சு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதை எடுத்துகிட்டு இந்த ஜிப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மெத்தேடை நீங்கள் ஸ்கூல் பேக்கு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணாத இல்லை கிழிஞ்சு போய் ஏதாவது பெட்ஷீட் இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட்டாக வந்து கிழிச்சு நம்ம வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெட்ஷீட்டை ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பில்லோ மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கவர் வந்துட்டு நம்ம போடணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு சால் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாலை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பெட்ஷீட்டை திருப்பி போட்டுக்கலாம். அந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே வர மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் மடிச்சுக்கலாம். இப்போது சைடில் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக வந்து மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இது பிரியாத மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பேங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக அந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நாம் இது பேண்டு போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 பேங்கிள் போட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இது நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலும் அது பிரியவே பிரியாது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பில்லோவுக்கு கவர் இல்லாத டைமில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெறும் பில்லோவில் வந்து படுக்க முடியாது. அதனால் நம்ம பில்லோ கவர் வந்து வாங்காமல் விட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிழிஞ்சிருக்கலாம். அதுக்கு இந்த மெத்தட், இந்த சால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம், போடவும் போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.